அப்ப நல்ல பிள்ளைகளை நீங்க பார்க்கணும்னா சாலிஹான பிள்ளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலதுன் சாலிஹுன் யதுல்லா. நீங்க விட்டு போற சொத்துல மிக சிறந்த சொத்து என்னண்டா, நாம எல்லாம் கபருக்கு போயிட்டோம்னா பிள்ளைகளுக்கு வாப்பா அடக்கம் செய்யப்பட்ட இடம் தெரியல. எப்படி வாப்பா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு வந்து தலைமாட்டில் உட்காந்துறப்பே எங்க வாப்பா யாரு தெரியுமா, எங்க அம்மா யாரு தெரியுமா, எங்க தாய் எப்படிலாம் பண்ணாங்க தெரியுமா, யா அல்லாஹ் அவங்க கபரை விசாலமாக்கிரு. எங்களுக்கு தொழுகிற நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஞாபகம் வந்து இறைவா அவருடைய கபரை ஒளிமயமாக்கிறியா அல்லாஹ், எங்களுக்கு இப்படி எல்லாம் செய்திருக்கிறான். அவருக்கு நிறைய துவா செய்யற குழந்தையை விட்டுட்டு போங்கன்றாங்க. எப்ப இறந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நிறைய சொத்துக்களை விட்டுட்டு போவீங்க, ஆக சிறந்த சொத்து அந்த பிள்ளை. என்னுடைய வாப்பா என்னுடைய உம்மான்னு தேம்பி அடுத்து அல்லாஹ்வோட முன்வைப்பாரு, இறைவா இப்படி ஒரு இரவு நாங்கள் இப்படி இருந்தோம், என் தகப்பனார் இப்படி நடந்தார், அவருடைய பாவத்தை மன்னித்து விடு இறைவான்னு கெஞ்சி கேட்கிற நேரம் அல்லாஹ் செய்வாங்க. என்ன நடக்குது தெரியுமா, ஆச்சரியமா இருக்கு. தாய் தகப்பனை இறுதியா அனுப்பக்கூடிய கடைசி பயணம் ஒரே ஒரு தொழுகை. ஜனாசா தொழுகையில நம்ம சஜதா செய்ய மாட்டோம். எல்லா தொழுகையும் கிப்லா முன்னோக்கி தொழுவோம். ஆனா ஜனாசா தொழுகைய கிப்லா முன்னோக்கி தான் தொழுவோம். ஜனாசா தொழுகை என்ன செய்வோம்னா, ஜனாசா முன்னாடி வைப்போம். எங்க கிப்லா முன்னாடி எதுவுமே இருக்காது, நம்ம கிப்லா முன்னோக்கி தொழுவோம். ஆனா ஜனாசா தொழுகை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, அது பின்னாடி எங்கேயோ வச்சு நீங்க முன்னாடி நில்லுங்க, ஜனாசா முன்னாடி கொண்டு வாங்கன்ற. அந்த ஜனாசா ஆண் ஜனாசாவோ பெண் ஜனாசாவோ தலைமாட்டில் இருந்தே இல்லைன்னா இடுப்பு பக்கத்துல நில்லுங்கன்றாங்க. ஜனாசா பக்கத்திலே நிக்கிறாங்க. அந்த ஜனாசாவுல மகன் தொழுவிக்கும், உறவுகளை கூப்பிடுவாங்க. சாதாரணமா அசர் தொழுவிப்பார், அசரத் மகரிப் தொழுவிப்பார், பெருநாள் தொழுவிப்பார், எல்லாம் தொழுவிப்பார். ஜனாசா மட்டும் அவர் தொழிக்க மாட்டார். அவர் கூப்பிடுவார் உறவுகள் யாரையாவது ஒரு ஆள். என்றால் உருக்கமான நேரம், தேம்பி அழுது தன்னுடைய உறவுக்காக இறைவன் மன்றாடுற நேரம், இறைவன் ஒரு வாய்ப்பை கடைசியா கொடுத்திருக்கிறான். இணை வைக்காத 40 பேர் அந்த சபையில் இருந்தா அவங்க அல்லாஹ்விடம் மன்றாடினா வஜபத்துல போய் ஜென்னாண்டாங்க சொல்லலாம். ஜென்னா வாஜிபாயிருவன்றாங்க. அந்த இடத்துல இறந்து போனவருடைய குடும்பத்தார் முன்னாடி நிற்பாங்க. உணர்வோட அல்லாஹ்விடம் இஹ்லாஸோடு சொல்ல வேண்டிய கட்டத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹஜரத் கூப்பிட்டு சொல்லுவாரு, தொழுவீங்க. பாப்பா தொழுவிப்பதற்கு மகன் முன்னாடி வருவார், தாயுடைய ஜனாசாவுக்கு மகன் முன்னாடி வருவார். வருகிற நேரம் இறுதியாக 4 தக்பீர்கள் மட்டுமே சொல்லப்பட்ட தொழுகை. அந்த தொழுகையில வந்து முன்னாடி நின்று என்ன துவா ஓதும்னு தெரியாத பிள்ளைகள் எவ்வளவு இருக்கிறாங்க நினைக்கிறீங்க. சுபஹானல்லாஹ். தன் குடும்பத்தார கடைசியா வழி அனுப்பி வைக்கிற நேரத்துல எப்படி வழி அனுப்பணும்னு தெரியலன்னா அதை விட ஒரு துர்பாக்கியம் எனக்கு தெரியாது. முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம். 2வது தக்பீர் சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி என்று அந்த ஸலவாத் ஓதுவோம். 3வதாக ஒரு துஆ ஓதுவோம். அதுதான் உறவை கூப்பிடுறதுக்கு அர்த்தம் இருக்கணுமே. பாப்பா பெத்தெடுத்த புள்ள சாலியான புள்ளன்னு அன்னைக்கு வருவார். பாப்பாக்கு கேட்கிற துவா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் ஃபர்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸிஹ் முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ. இப்படி ஒரு துவா போகும். இந்த துவாவை உணர்வுபூர்வமாக அல்லாஹ்விடம் சொல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வளர்த்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியுமா? இறுதியா வழி அனுப்பி வைக்கிற நேரம் தேம்பி அழுது அல்லாஹ்விடம் துவா கேட்கிற அளவுக்கு வளர்த்துட்டோமா? இங்கதான் பிரச்சனை. நான் சொல்றேன், அந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? முன்னாடி வைத்து விட்டு கடைசி அவர் முன்னாடி நம்ம லாஸ்ட கேட்க. சின்னத்துல தூக்கிட்டு எத்தனையோ துவா. நாம எங்கேயாவது போற நேரம் மறைவா இருந்து எங்களுக்காக பிரார்த்திப்பதற்கு தன்னுடைய தாய் தகப்பன் எப்பொழுதும் அவங்க துவாலை எங்களை மறக்க மாட்டாங்க. அதுதான் இந்த உலகத்துல ஒரு தாயும் தகப்பனையும் இறைவன் அப்படி வைத்திருக்கிறார். இறுதி நேரம் அவருக்காக துவா கேட்கிற நேரம் எப்படி கேட்கணும் என்றால் ரசூல் அல்லாஹும்ம ஃபிர்லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு, வர்ஹம்ஹு உன்னுடைய இரக்கம் யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை காட்டி விடு யா அல்லாஹ், வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு அவருடைய பிழைகளை பொறுத்துக் கொள் யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸலஹு யா அல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அவரை நுழைக்க போறோம் கபருக்குள், அந்த ஜனாசாவை அவரை கொண்டு போய் நுழைக்க போறோம் யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸலஹு அந்த நுஸலை அந்த நுழைவை சங்கைப்படுத்தி விடு யா அல்லாஹ், கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், வவஸ்ஸில் முத்கலஹு யா அல்லாஹ்
நுழைந்ததற்கு பிறகு அந்த கபரை விசாலமாக்கியா அல்லாஹ், அதை விசாலமாக்கி விடியா அல்லாஹ். வக்ஸிலு பில் மாஇ, அவரை நாங்கள் குளிப்பாட்டி விட்டோம் யா அல்லாஹ். வக்ஸிலு பில் மாஇ, தண்ணீரால் நீர் குளிப்பாட்டியா, நீ குளிப்பாட்டியா பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி, யா அல்லாஹ் பனி கட்டியால் குளிர் தண்ணியால் குளிப்பாட்டி. என்ன அர்த்தம் தெரியுமா? யா அல்லாஹ் உடைய கல்வை கழுவு யா அல்லாஹ். எங்களுக்கு உடலை கழுவ தெரியுது, இவ்வளவு எங்களுக்கு உடலை தான் கழுவ தெரியுது, அவருடைய கல்வை கழுவு யா அல்லாஹ். பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி வனக்கி மினல் ஹதாயா கமா நக்கீது தௌபல் அபீத் மினல் தனஸ். வெண்மையான ஆடையில் அழுக்கப்பட்டிருந்தால் அதை துவைத்தால் எப்படி பளிச்சென்றாகுமோ, இறைவாவுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அப்படி பளிச்சென்றாக்கிறியா அல்லாஹ். ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு கேட்கக்கூடிய துவா, வஅப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்தியா அல்லாஹ். நாம எல்லாம் உட்கார்ந்து ஒரே மாதிரி சாப்பிட்டோம், ஒரே சனல்ல சாப்பிட்டோம். சின்னத்துல இருந்து வந்து ராத்திரி வந்து உம்மாட்ட கேட்பா, பிள்ளைகள் என்ன சாப்பிட்டுச்சு, அத்தனை கொடுத்து விட்டு ரப்பர் செருப்பை போட்டு நமக்கு கேன்வாஸ் ஷூ அணிவித்தார். இப்படி எல்லாம் செய்தவருக்கு கடைசியா கேட்கிறது வஅப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த ஒரு வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்து விடியா அல்லாஹ். வஅஹ்லின் கைரம் மின் அஹ்லி, இந்த உலகத்தில் நீ அவருக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாயா அல்லாஹ், அதை காட்டிலும் மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்தியா அல்லாஹ். வஅஹ்லின் கைரம் மின் அஹ்லி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜி, இந்த உலகத்தில் கொடுத்த துணியை விட மிக சிறப்பான ஒரு துணி அவருக்கு கொடுத்தியா அல்லாஹ். அவரை தனியாக விட்டு விடாதயா அல்லாஹ். வஅத்கில்ஹுல் ஜன்னா, இறைவா ஜன்னா, இறைவா ஜன்னா வஅய்து மின் அஸாபில் கப்ர் அவ் மின் அஸாபின் நார், அஸாப் கபருடைய அஸாப், நரகத்துடைய வேதனையிலிருந்து அவரை பாதுகாத்து விடியா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய துவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துவாவை உணர்வா ஜனாஸாவை முன்னாடி வச்சு ஓதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நம்ம புள்ள ஒழுங்கா பயன்படுத்துமா, அந்த அளவுக்கு வளர்த்துட்டோமா. நீங்க எத்தனையோ தடவை குழந்தைய தோல்ல வச்சு எடுத்துட்டு போறீங்க, லாஸ்டா உங்களை தோல்ல வச்சு கொண்டு போற ஒரு பயணம் இருக்கு, அது ஒழுங்கா அவங்க செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னோட படிச்சவங்க நிறைய பேர் நான் பார்க்கிறேன், மாற்று நண்பர்கள். அவங்கள்ட்ட போய் பார்த்தா அவங்க இறந்துக்கு அவங்க முதியோர் இல்லத்துல போடுவாங்க. நான் கேட்டேன், என்னப்பா தாய் தகப்பனை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போடுறீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவங்க நான் அப்படி போய் அவங்க ஃபேமிலிகள் அவங்க கல்ச்சர் அப்படி அவங்க கேட்கிறாங்க. just we are paying 40,000 for month, 40,000 மட்டும் நாங்க பே பண்றோம், என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. என்ன தப்புன்னு கேட்கிறாங்க. ஒரு முதியோர் இல்லத்துல கிறிஸ்டியன் அம்மா, ரொம்ப வயசு போச்சு. அந்த அம்மாவோட பேசுற என்னம்மா எங்கம்மான்னு கேட்டு அந்த அம்மா ஒரு கவலையும் காட்டாத மாதிரி சிரிச்சுட்டு பேசுது, தம்பி எங்கம்மா உங்க பிள்ளை ஆஸ்திரேலியாவில், தம்பி என் பேரன் பேத்திலாம் ஆஸ்திரேலியாவில், அந்த பெருமை மாதிரி பேசுது. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா உண்மையை சொல்லிட்டு, அப்ப அந்த அம்மா எல்லாம் அங்க, இவங்க மட்டும் இங்க முதியோர்கள் இருக்கு. கடைசி அந்த அம்மாவோட பேசுற நேரம் எனக்கு ஒரு வேலை, தம்பி எனக்கு உதவி பண்ணலாமான்னு கேட்டுச்சு. என்னம்மா உதவி? எனக்கு என் மகனுக்கு ஒரு வாட்டி பார்க்கணும், நான் கண்ணை பொத்த முன்னாடி என் மகனை ஒரு வாட்டி பார்த்து முத்தம் கொடுக்கணும். நான் பார்த்தேன், ஒரு தாய்க்கு கோபமே வராதா? உங்களெல்லாம் விட்டு போட்டவங்க அங்க நிக்கிற நேரம் கூட என் மகன் லாஸ்டா பார்க்கணும். சின்னத்துல அந்த பிள்ளைய பாலை கொடுத்துட்டு அம்மா தூங்க வச்சுட்டு முகத்தை பார்த்துட்டே ரசிச்சிருந்த அந்த அம்மாக்கு இன்றைக்கு அவர் புள்ளதான். இன்றைக்கு அந்த அம்மாவுக்கு அவ்வளவு வயசு, அவருக்கும் வயசு இருக்கு, ஆனா அவருக்கு அந்த அம்மாக்கு இன்றைக்கு அவங்க புள்ளதான். அந்த உறவு மாறாது. அந்த அம்மா கேட்கிறாங்க, எனக்கு என் மகனை கூட்டி வந்து தரலாமா, ஒரு வாட்டி பார்க்கணும் கண்ணை பொத்த முன்னாடி கேட்டா. ஒரு தாய் கடைசி நேரம் தன் பிள்ளையை பார்க்கணும்னு துடிக்கிற வேதனை இருக்கிறது, அது சாதாரண வேதனை. ஒரு தகப்பன் தன்னுடைய கண்ணை பொத்த முன்னாடி இப்படி பார்க்கணும் தன் பிள்ளையோட, அதையெல்லாம் புரிகிற பிள்ளைகள் இருக்கணும். அதை புரியாம இறந்து போயிட்டாங்களா என்று கொண்டு போய் அது ஒரு வேற ஸ்டைல கொண்டாந்து அதெல்லாம் முடிச்சுட்டு சரி சபத்தை அடைக்கிறீங்க, கதையை முடிச்சிருங்க போறாங்க பாருங்க. அப்படி பிள்ளைகள் நம்ம பெற்றெடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்து வச்சவங்களா இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் படிப்பு மட்டுமே போதும்டா. அமெரிக்கர்களுடைய பணம் இப்படி போகாது. அமெரிக்காவை நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள அமெரிக்கன் கவர்மெண்ட் டெட் பாடிகள் எடுத்து போறதை எவ்வளவோ நீங்க பார்க்கலாம். அதாவது குளிப்பிடிச்சேன்னா வீட்டுக்குள்ள அவங்க மேஜர் ஆனதுக்கு கூட அவங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்க. தனித்தனியாக சில நேரம் தாய் தகப்பன் வேறு வேறு வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த நேரம் செப்பரேட் ஆகிருப்பாங்க. பணம் அறிவிப்பு கூட தெரியாது.
ஏன்னா அடுத்த ரூமுக்கு தெரியாது, வாசம் வீசிய பிறகுதான் செத்து போயிட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க தட்டி பேச மாட்டாங்க, அடுத்தவங்களோட பெருசா இது பண்ண மாட்டாங்க, டிஸ்டர்ப் நினைப்பாங்க. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால நம்ம எப்படி புள்ள வளர்க்க போறோம்? இங்கதான் மெட்டல் படிக்கணும், படிப்பில்லை, அதுல எந்த தப்பு இல்லை, அது பெயின். கட்டாயமா படிப்பிக்கணும். அந்த படிப்பிக்கணும் நான் ஒரு 20 ஆண்டுகளா பேசிட்டு வரேன். எங்க ஊர்ல, எங்க நாட்டிலையும் வெளிநாடுகளையும் ஸ்கூல் வழியாக போய் பிள்ளைகளை படிப்பீங்கன்னு சொல்லணும். அவங்க படிக்கணும், அவங்க கல்வி முக்கியம். அந்த கல்வி மட்டுமே போதும் என்று இருந்தா நம்ம பாதி குழந்தையெல்லாம் பார்க்க போறோம்.